பந்தி பரிமாறும் வேளையில் அவர்களுக்கு பீர் பாட்டில் கொடுப்பதாக ஒரு வீடியோ வெளியாக இருந்தது. பந்தியில் தண்ணீர் கேன் வைப்பது போன்று ஒவ்வொரு இலையிலும் பீர் பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதற்கு சமூக வலைதளங்களில் வெளியான அந்த வீடியோவை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வெளியாகி இருந்தன. இந்த சூழலில் தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து அதற்கு கண்டனங்கள் வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய மரணங்கள் சுவடுகள் நம்மை விட்டு கொஞ்சம் நீங்கவில்லை. இந்த சூழல்ல அதற்குள் அதே மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் மதுபான பரிமாறப்பட்டதற்கு போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று விளம்பர வீடியோ வெளியிட்டதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர் என்ற கேள்வியை அதிமுக முன்வைத்திருக்கிறது. அதிமுகவுடைய இந்த கண்டன அறிக்கையில ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் தான் பீர் பாட்டில் வழங்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன என்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சி என்பது திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் என்றும் அதிமுக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முதலமைச்சர் சொல்ல